இதை க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வீக்லி மண்டே நானும் கௌதம் ஆண்டி உட்காந்து இந்த பிளான் போடுவோம். ஸோ லஞ்சுக்கு என்ன செய்யலாம், டின்னருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய இவங்க 2 பேரோட விளையாடணும். இது வந்து குக்கி கப் கேக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவனுங்களுக்கு சாப்பாடு போடாமல் நாங்கள் 2 பேரும் சாப்பாடில் கை வச்சோம், செத்தோம் நாங்கள். ஏன் உங்களுக்கு வெள்ளை பிளேட்டு? எனக்கு இந்த பிளேட்டில் தான் சாப்பிட பிடிக்கும். நீங்கள் வெள்ளை பிளேட், நான் வெள்ளை பிளேட். ஆகா காக்கா ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு. அப்படியே திறந்தோடனே கமகமான்னு வருது இல்லை? அம்மாவோட பழக்கம் அது. என்ன எது கொடுத்தாலும் சூடாக தான் கொடுப்பாங்க. பசங்களா வாங்க சூடாக இருக்குது சாப்பிடுங்க அப்படி தான் கூப்பிடுவாங்களே. அதனால தான் அந்த வீடியோலுமே சுட சுட சாதம்னு சொல்கிறாங்க. நான் ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸோ இல்லை மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸோ பெருசாக விரும்புகிற பர்சன் கிடையாது. பட் இது மேலே இருக்கிற லவ் மட்டும் எனக்கு போகவே இல்லை. அண்ட் கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு வீட்டில் சீதனம் கொடுப்பாங்கல்ல. ஸோ இதுதான் எங்களோட டின்னர். Hi guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கௌதி சோபையில போடாத ஒரு டாபிக், வாட் வி ate in a day. அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நாங்க சமைக்கிறத நிறைய பார்த்துருப்பீங்க, ஆனால் நாங்கள் சாப்பிட்றத வந்து ரொம்ப கம்மியாக தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஒய் நாட் இன்னைக்கு டே ஃபுல்லாக காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்க்ளூடிங் குக்கி அண்ட் கப் கேக். அவங்களும் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிடும் போது அவனுங்களும் சாப்பிடுவானுங்க, பட் நாங்கள் சாப்பிட்றத அவனுங்க சாப்பிட மாட்டானுங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சீன்லேருந்து ஆரம்பிக்கலாமா? பிரெட் டோஸ்ட் வந்து நெய் வச்சு போடுவேன். அண்டு இன்றைக்கி வந்து கடலை சட்னின்றதுனால நான் வந்து எண்ணெய் ஊற்றி தான் தோசை போடுறேன். மற்ற நாட்டில் வந்து கௌதமுக்கு நெய் போட்டு தோசை போட்டால் ரொம்ப பிடிக்கும். கீ ரோஸ்ட் எனக்கு நெய் சிலதில் பிடிக்கும், சிலதில் பிடிக்காது. ஆனால் எனக்கு நெய் பிடிக்கும். பட் இது மாதிரி தோசை இதிலலாம் நெய் அவ்வளோவா விருப்பம் இல்லை. ரொம்ப செலக்டிவான ஐட்டமில் தான் நெய் சாப்பிடுவேன். என் சின்ன பிள்ளை, என் பட்டு பிள்ளை, என் குஞ்சு பிள்ளை. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய இவங்க 2 பேரோட விளையாடணும். சரி வாங்க சாப்பிடலாம், 3 பேரும் வாங்க சாப்பிடலாம். இது வந்து குக்கி கப் கேக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ, பாயில் கேரட்ஸ் அண்ட் பாயில் நூக்கல். ஆல்ரெடி பாயில் நூக்கல் பாதி காலி பண்ணிட்டானுங்க. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸில் கலந்து தான் நான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் அவனுங்களுக்கு ஓடுறதுக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட், கடலை சட்னி அண்ட் தோசை. எப்போவுமே கௌதமுக்கு சுட சுட ஒரு தோசையை தான் போடுவேன். இன்றைக்கி வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு அதனால் மொத்த தோசையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அவனுங்களுக்கு சாப்பாடு போடாமல் நாங்கள் 2 பேரும் சாப்பாடில் கை வச்சோம், செத்தோம் நாங்கள். கத்திக்கிட்டே இருப்பானுங்க. அதனால் எப்போவுமே அவங்க 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா, அதுவும் சாப்பாடு போட்டோன்னே சாப்பிட மாட்டானுங்க. நாங்கள் 2 பேரும் எப்போ சாப்பாடில் கை வைக்கிறோமோ அப்போ தான் அவனுங்களும் சாப்பிடுவாங்க. ஓகே இதுதான் சாப்பாடுற டைம், ஆனால் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்ற வரைக்கும் அவனுங்களும் சாப்பிடுவானுங்களா. அதுக்கப்புறமா பால் எடுத்துகிட்டு வந்து கௌதம் காலடியிலே வெயிட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இதில் பாயில் நூக்கல் இருக்குது, அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டானுங்க. அதோட சேர்த்து போட்டால் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. எந்த கேப்பில் வந்து சாப்பிட்றோம்? ஏன்னா அந்த பக்கம் வந்தால் குக்கி அடிப்பான்னு சாப்பிடப்பட்டு. இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இப்போ கடை சாப்பிட்டுட்டு இதில் இருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவையும் எடுத்து சாப்பிட்ருவான். அவன் வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அவன் சாப்பிட்டுட்டான் மம்மி என்னோடவே அப்படின்ட்டு போலப்பான். அவன் வந்தவனை அலறிட்டு ஓட்டான் பாருங்க. சாப்பிட தான் வரோம், நம்மளை அடிக்க வரலன்னோட சாப்பிட்றோம். அவங்கள எல்லா காயும் சாப்பிட்டுட்டு இவன் காயும் வந்து சாப்பிட்டு போயிடுவான். உசாரு. தோசை 2 தோசை. இது எனக்கு. ஏன் உங்களுக்கு வெள்ளை பிளேட்டு? எனக்கு இந்த பிளேட்டில் தான் சாப்பிட பிடிக்கும். நீங்கள் வெள்ளை பிளேட், நான் வெள்ளை பிளேட். ஆகா காக்கா. ஓ, நான் வந்து உங்களுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி திருப்பியும் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை உனக்கு கடலை சட்னி பிடிக்கலன்னா நீ பிரெட் டோஸ்ட் சாப்பிட்டுப்பேன்ற ஒரு சப்ஸ்டியூட் பிரெட் டோஸ்ட் அது. ஏன்னா உனக்கு வந்து கடலை சட்னி அவ்வளோவா பிடிக்காதுல்ல. அப்படிலாம் இல்லையா, சாப்பிடுவேனே. சாப்பிடுவேன், பட் அந்த அளவுக்கு பிடிக்காதுல்ல. இப்போ வந்து நான் நான்வெஜ் கிரேவி வைக்கிறேன்னா 4-5 தோசை சாப்பிடுவேன். இதுவே உனக்கு பிடிச்ச சட்னினாலும் 4-5 சாப்பிடுவேன். பட் உனக்கு பிடிக்காது அப்படின்ற சட்னினா 1-2 தான் சாப்பிடுவேன். அதுக்காக பிடிச்சிருக்கா உனக்கு? கடலை சட்னி பிடிக்கும் இல்லையா? அப்படியா?
அன்னைக்கு கேட்டால் 50-50 சொன்னேன். அதாவது பெஸ்ட் லிஸ்ட்டில் கிடையாது. அதுதான் நானும் இப்போ சொன்னேன். பட் பிடிக்கும், சாப்பிட மாட்டேன்ல. எனக்கு தெரியும் நீ சாப்பிடுவேன்னு. பட் நான் இப்போ அங்கேயே சிக்கன் கிரேவி வச்சுருந்தா நீ 4 தோசை சாப்பிடுவியா? இப்போ இதுனா ஒரு 2 தோசை இல்லை போதோன்ற முடிவுக்கு வருவியா? அதுதான் நான் மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு வந்து இட்லி கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். இட்லியும் கடலை சட்னியும் இல்லை, ஆன்ட்டியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க எனக்கு டிஃபனே என்னோடய ஆஃபீஸ்க்கு தான் பேக் பண்ணி தருவாங்க. அதுவும் சுட சுட வாழை இலையில் வச்சு பேக் பண்ணி தருவாங்க. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் என்ன சாப்பிட்றோன்றதில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சு. நான் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் அதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன். இப்போ மீன் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இங்கே மீன் குழம்பு ரெடி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை தான் லஞ்ச் டைமுக்கு சாப்பிட போகிறோம். நடுவில் வந்து நாங்கள் ஒரு காஃபி குடித்தோம், அது உங்கள் கூட காட்ட மறந்துட்டேன். பட் பால் போங்கிறது மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சேன். பிகாஸ் கேமராவில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ளே காஃபி ஆயிடும்னு குடிச்சாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ டேரெக்டாக லஞ்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்றோன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ லஞ்ச் கௌதமுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன், அதை பார்த்துலாம். ஸோ குக்கி கப் கேக்குக்கு இப்போ வந்து சிக்கன் கேரட் ரைஸ் தான் போட போகிறேன். சிக்கன் வாசம் வந்தோடனே இங்கே பாருங்கள், இதுவே நான் கெஞ்சி கூப்பிடணும் வெஜ்ஜு போட்டால். கௌதம் மாதிரியே வந்து சேர்ந்துருக்கானு. நான்வெஜ்ஜுன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. வெஜ்ஜு சமைச்சிட்டு கௌதம் சாப்பிட்லாண்டான்னா வரேன், வெயிட் பண்ணு, வேலை இருக்குன்னு. இதுவே நான்வெஜ் அன்னைக்கு நான் கூப்பிடவே வேணாம், பசிக்குது, டைம் ஆயிடுச்சு, எங்கே சாப்பாடு இன்னும் குழம்பே கொதிக்கல, போய் வெயிட் பண்ணுறியா அப்படின்ற அளவுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் நான் சேர்ந்து பிசைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் பேச சீக்கிரம் சாப்பாடை போடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். பேசுறதெல்லாம் விட்டுட்டு டக்குன்னு பிசைஞ்சு போடுங்க. முன்னாடி இங்கே இருந்தானா இப்போ இங்கே வந்துட்டான் பாருங்க. அடுத்து மேலே ஏறி கேட்பான், தருவியா பாட்டியா? அதனால அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்போம் கொஞ்சம் மோந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே. அது ஆக்சுவலாக நான் சிக்கனோட வேக வச்சேன், சிக்கனோட ஃப்ளேவர் அதில் இறங்கிக்கும், அதனால சாப்பிட்றான். காலையில் கொடுத்தோம், சாப்பிடவே இல்லை நூக்குள்ள. அவன் சூப்பராக சாப்பிட்டான். அவன் வெஜ்ஜு சூப்பராக சாப்பிடுவான், இவன் நான்வெஜ் போயிட்டுவான். வா குக்கி சாப்பிடுவா, குக்கி வா சாப்பிடுவா, இந்த சிக்கன் மாமா சாப்பிடவா, வா சாப்பிடுவா. அவன் என்ன பண்ணுவான், அவனோடதை சாப்பிட்டுட்டு சிக்கன் பீஸ் எல்லாம் சாப்பிட்ருவான், கேரட் பீஸ்லாம் சாப்பிட்டுட்டு இவன் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிடுவான். அதுக்குள்ளே இவனோட சிக்கன் கேரட்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் சாதத்தை வச்சுட்டு போயிடுவான். இவன் வந்து இந்த கர்மத்தை தான் எனக்கு போட்டு சாப்பிடவா சொன்னியா, டே இருடான்ட்டு அவனுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருப்பேன். திருப்பியும் அவனுக்கு அதை போட்டு கலந்தானே அவன் சாப்பிடுவான். அதனாலே இப்போலாம் 2 பேருக்கும் நடுவில் உட்காந்துக்கிறது, நீ சாப்பிடு அங்கேருந்து இங்கே வந்து அவ்வளோதான். அதனால் நான் இங்கே இருக்க வரைக்கும் வரமாட்டான். இப்போ நான் கை கழுவணும்னு எழுந்து போனால் உடனே அவனை துரத்தி விட்டு சாப்பிட வரும். அதுக்கு தான் 2 சண்டை போடுறது. என்ன இன்னைக்கு சாப்பாடு? சுட சுட வடித்த சாதம், கமகமக்கும் இந்தியன் சால்மன் மீன் குழம்பு, அதாவது காளா மீன். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு. இப்படியே திறந்தோடனே கமகமான்னு வருது இல்லை? டேஸ்ட்டும் அதே மாதிரி இருந்துட்டா சூப்பர். அப்படியே கூட வஞ்சரம் ஃப்ரை. வஞ்சரம் வந்து பெரிய மீன் ஒன்று இருந்துச்சு, சரி கண்டிப்பாக இந்த பீஸை எடுத்துடணும் நம்ம, இந்த பீஸ் எடுத்துட்டேன். ப்ளஸ் இந்தியன் சால்மன் ஃப்ரை, அப்புறம் தக்காளி ரசம், டைஜஷனுக்கு ரசம். ஏதாவது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட சாப்பாடை சாப்பிடுவோம். இவனுங்க பார்த்திங்கன்னா எங்கள் கூடவே சாப்பிடுவானுங்க. எப்போவுமே நாங்கள் சாப்பிட்ற டைமில் சாப்பிட்டு பழகிட்டானுங்க. நான் முன்னாடியே போட்டாலுமே அதை சாப்பிடாம நாங்கள் சாப்பிடும் போது கூட சேர்ந்து சாப்பிடுவானுங்க. அவனுங்களுக்கு அது வந்து எங்கள் கூட சாப்பிடும் போது ஏதோ கம்ஃபர்டபுளாக இருக்குது போல இருக்குது. என்ன கௌதம் சாப்பிட ரெடியா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஐ எம் ரெடி. கொதிக்குதா? செம சூடாக இருக்கு. இதெல்லாம் இப்படி சாப்பிட்ணுன்னு ஆசை, இப்படி சாப்பிட்ணுன்னு ஆசை. எல்லாருக்குமே சுட்ட அப்படியே நான்வெஜ் சாப்பிட தாங்க பிடிக்கும். பார்த்தீங்களா, திருட்டு பையன் அவனோடதை சாப்பிட்டு அவன் அங்கேருந்து போன உடனே அவன் போய் சாப்பிட்றான். கௌதம் சாப்பாடுன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும், பிஸ்கெட்டாக இருந்தாலும் ஒரு காஃபி ஜூஸாக இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். அது ஒரு சூப்பராக்கா. சூப்பராக. அதுவும் இந்த வஞ்சரம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட்.
தங்க வளையல் எப்போ போட போகிறீங்க? சூப்பராக இருக்கு. தங்க வளையலும் சீக்கிரம் போட்டுருவோம். ஸோ எங்கள் அம்மாவோட பழக்கம் அது. என்ன எது கொடுத்தாலும் சூடாக தான் கொடுப்பாங்க. பசங்களா வாங்க சூடாக இருக்குது சாப்பிடுங்க அப்படி தான் கூப்பிடுவாங்களே. அதனால தான் அந்த வீடியோலுமே சுட சுட சாதம்னு சொல்கிறாங்க. ஆறி போனாலும் அந்த சாப்பாடை வந்து திருப்பியும் அந்த சுடு தண்ணியில் போட்டு சூடு பண்ணி போடுவாங்க. ஆஹா செம்மையாக இருக்குது சாப்பாடு. குட் ஈவினிங். வாட் we eat in a day. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டைம். நான் மோஸ்ட்டாக காஃபி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டீ அவ்வளோவா குடிக்க மாட்டோம். நானும் கௌதமும் டீ பர்சன்ஸே கிடையாது. காஃபி பார்த்தீங்கன்னா என்னால் தான் அவன் காஃபி லவராக மாறினா. காஃபி நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு கௌதமுக்கும் பிடிக்கும்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கிடையாது, இது வந்து ஹாட் சாக்லேட் ஈவினிங் தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நாளாக ஹாட் சாக்லேட் கிரேவிங்ஸ் இருக்குது. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கௌதி சோபி விலாக்லேயே பார்த்தீங்கன்னா கௌதம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் ஹாட் சாக்லேட் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த டப்பா ஃபுல்லாக கௌதம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். இந்த பர்டிகுலர் கேட்பரி ஹாட் சாக்லேட் என்னோட ரொம்ப ஃபேவரட். நான் ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸோ இல்லை மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸோ பெருசாக விரும்புகிற பர்சன் கிடையாது. பட் இது மேலே இருக்கிற லவ் மட்டும் எனக்கு போவே இல்லை. அண்ட் கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு வீட்டில் சீதனம் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து என் தம்பி கல்யாண சீதனமாக இது 2 டப்பா வாங்கி கொடுத்தான். ஏன்னா எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கும். லாக்டவுனில் நானும் என் தம்பியும் க்ரோசரிஸ் வாங்க போகும்போது அவ்வளோ தேடி தேடி ஒரு பொருள் கிடைக்குமான்னு ஏங்கினது பார்த்திங்கன்னா இது. அந்த ஒரு டப்பாவை நாங்கள் அவ்வளோ ப்ரெஷியஸாக வச்சு அந்த லாக்டவுன் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து குடித்தோம். இதுதான் எங்களோட ஒரு ஹாப்பி சாப்பாடாக இருந்துச்சு. ஐ மீன் ஹாப்பி ட்ரிங்க் டைமில் இது இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு என் தம்பிக்கு அது பிடிக்கும். ஸோ ஹாட் சாக்லேட் கிரேவிங் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி கௌதமுக்கும் எனக்கும் ஈவினிங் பிரேக் டைமுக்கு வந்து ஹாட் சாக்லேட் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. பால் பொங்கனோடனே இதுலேருந்து 2 ஹீப் ஸ்பூன் வந்து ஒருத்தருக்கு போட்டிங்கன்னா சக்கரைலாம் போட தேவையில்லை, அப்படியே இதை கலந்து குடிக்கலாம். இது வந்து கொக்கோ பவுடரும் இருக்குது, ஹாட் சாக்லேட் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சம்டைம்ஸ் ஹாட் சாக்லேட் கிடைக்கலன்னா கொக்கோ பவுடர் இதேல இருக்குல்ல அதை வாங்கிட்டு டார்க் சாக்லேட் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பேன். ஸோ பால் சூடாயிடுச்சு, இதில் கொட்டி கலந்தா முடிஞ்சிருச்சு நம்மளோட வேலை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர். சுடுது சுடல எனக்கு. டாடி குடிக்கிறேன், நீ போய் உங்களுக்கு குடி. நைட்டு என்ன சாப்பாடு? நைட்டு வந்து நல்லா கிறிஸ்பாக தோசையும் மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு காலையில் அதோட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மீன் குழம்பும் கிறிஸ்பி தோசை. பொதிகை மியூசிக் தான் போடுறேன். ஏங்க அந்த தோசையை திருப்பினோன்னே எனக்கு அந்த பிஜிஎம் தாங்க வந்துச்சு மைண்டுக்கு. அந்த காலம் அது 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 ஓல்டா ஃபீல் பண்ண வைக்கிறேன். நாஸ்டாலஜிக்கா இருக்குங்க. அந்த டைம்லலாம் நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது அந்த ஒரு சேனல், அப்புறம் மெட்ரோ, அப்புறம் பொதிகை வரும், அவ்வளோதான். மீதி உங்களுக்கு வேணும்னா கார்ட்டூன் நெட்வொர்க் இல்லை, மீதி உனக்கு வேணும்னா நீ அதுக்கு தனியாக பே பண்ணணும். இதுதான் ஃப்ரீ சேனல்ஸ். லைட்டா திருப்பி முன்னாடி வந்துச்சு. டிவி கிட்ட ஒருத்தர் மேல திருப்புறவங்களுக்கு கான்டாக்டுக்கு ஒரு மிடில் மேன். செம நாஸ்டாலஜிக்கா. அப்பதான் நம்மளாம் செம்மையா லைஃப் வாழ்ந்துருக்கோம்ல.
இப்போ இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் ஒன்று மேலே ஃபோன் ஒன்றும் இல்லை, 10 வருஷம் முன்னாடி கூட என் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாண்டுட்டு சும்மா உட்காந்து கிரவுண்டில் பேசுவோம். என்ன பேசுகிறோம்லாம் தெரியாது, ஆனால் சும்மா பேசுவோம். குழந்தைங்களெல்லாம் வெளியில் மண்ணில் விளையாட விடுறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. நான்லாம் மண்ணை வாரி மூஞ்சில் பூசி டயர்டாக உள்ள வருவேன். நான் காலைல 6 மணிக்கு கிரவுண்டுக்கு போவேன், போயிட்டு 3 மணிக்கெலாம் வந்திருக்கேன். டைரக்ட் லஞ்சு சாப்பிடலாம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வீட்டுக்குள்ளே விளையாடின ஞாபகம்னா கண்ணாம்பூச்சி, அது கூட வெளியில தான் போய் ஒளிவோம். ஃபிஷ் போடவா? ஒன்று போதும். இது போடவா? ஒரு ஃபிஷ், பெரிய ஃபிஷ். இது என்ன ஃபிஷ்ஷு? தலை. ஓகே. ஸோ இதுதான் எங்களோட டின்னர். அண்ட் குக்கி கப் கேக் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் ஸ்வீட் பொட்டேட்டோ சிக்கன் ரைஸ் நைட்டு கொடுத்துட்டேன். அவங்க வந்து இப்போ கௌதம் சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க. இதே தான் நானும் சாப்பிட போகிறேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பொதுவாகவே எல்லா நாளும் சாப்பிடுவீங்களா, இல்லை இன்னைய நாளுக்கு இதுதான் சாப்பிட்றீங்களா? இன்னைய நாளுக்கான ஃபுட் மெனு இது. ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். 1 செகண்ட், ஃபாலோ மீ. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் எங்களோட ஃபுட் ஷாட். பணியாரம், வெண்டைக்காய் சாம்பார், சேப்பக்கிழங்கு, இது வந்து பொங்கல், நாங்கள் வந்து கேழ்வரகு சேமியா, புட்டு, வெயிட் அ மினிட், சௌச்சௌ சாம்பார். ஆடா சொல்ல விடுடா. இது வந்து பழைய மெனு. இதை அழைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், அலையில. ஸோ அதனால இது போயிடுச்சு. இது புதுசு வாங்கினோம். இதை க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வீக்லி மண்டே நானும் கௌதம் ஆண்டி உட்காந்து இந்த பிளான் போடுவோம். ஸோ லஞ்சுக்கு என்ன செய்யலாம், டின்னருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஒரு ஜனவரிலேருந்து நாங்கள் இது பிளான் பண்ணாமல் நாங்கள் ரேண்டமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் இதில் தான் நாங்கள் பிளான் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த பக்கம் வந்து டெய்லி என்னென்ன ஜூஸ் குடிக்கணும் எழுதுகிறோம். கீழே வந்து என்னென்னலாம் திங்ஸ் எவ்ரிடே தேவைப்படுறது, காலி ஆஃப் த ஸ்டாக், அதை எழுதிடுவோம். ஸோ அதை பார்த்து நாங்கள் இதுதான் எங்களோட பிளான். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு இது பிளான் பண்ணிப்போம். மோஸ்ட்டாக என்ன பிளான் பண்ணுறோமோ அதை தான் செய்ய பார்ப்போம். அதுக்கான வெஜிடபிள்ஸ் தான் வாங்குவோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தது நாளைக்கு இருக்காது. நாளைக்கு இப்போ மாவே காலி. நாளைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசையே இருக்காது. வேறு ஏதாவது சப்பாத்தி, குருமா அந்த மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். கௌதம் கேட்டுட்டு தான் செய்வேன். ஏன்னா நான் சர்ப்ரைஸாக சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட வரும்போது நான் அவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த டிசப்பாயிண்டட் ஃபேஸை வந்து அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு குக் பண்ணி யாரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அவங்க அந்த டிசப்பாயிண்டடோட சாப்பிட்றது வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் எப்போவுமே என்ன செய்கிறனோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யப்போகிறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு தான் செய்வேன். சர்ப்ரைஸ் கொடுக்குறதுலாம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸில் மட்டும்தான். சம்டைம்ஸ் அவன் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது இல்லை. ஸோ ஏதாவது ஒரு டெசர்ட்ஸ் செஞ்சு ரொம்ப சீட் மீல் மாதிரி கொடுப்பேன், அதுக்கு சர்ப்ரைஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் எங்களோட ஃபுட் பிளான்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நாங்கள் ரேண்டமாக வாட் வி ஈட் இன் அ டே விளாக்ஸ் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கும் ஒரு மீல் பிளான் ஒரு த்ரூ அவுட் த டே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி சூப்பர் டூப்பர் விளாக் கூட நாளைக்கு உங்களை பார்க்க வரேன்.